ஹலோ buddies, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டிக்கான மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மார்க்கெட் டெக்னிக்கலி அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்குது, எப்படிலாம் மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஓவரால் அனலைசிங் பார்த்துட்டு, அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன என்ட்ரிஸ் எடுத்திருந்தோம் அண்ட் எப்படி இன்னைக்கு டேவை சர்வைவ் பண்ணோம் அப்படின்றத பற்றி ஓவரால் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோ மோர் டிலே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டோரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் தெரிஞ்சிருக்கும். மார்னிங்லேருந்து நம்ம ஒரு புல்லி சென்ட்ரிலாம் இருந்தோம் டில் 26,000 வரை. ஸோ காலையிலே ஸ்டூடெண்ட் குரூப்பில் சொல்லியாச்சு. ஸோ 25,950 வரை பிரேக் அவுட் வந்துட்டு 26,000 வரை மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் 26,000 பிரேக் பண்ணுறது கஷ்டம். இன்கேஸ் அந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சாலோ இல்லை ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரியில் இருந்தாலோ 26,000ஓட க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது போல தான் ஓவரால் இன்னைக்கு அனலிசிங்கில் இருந்தோம். சேமஸ் மார்க்கெட் ஓப்பனில் 900 பிரேக் 950 பிரேக் ஆச்சு. பட் 26,000 அதனால் பிரேக் பண்ணவே முடியலை. ஆஃப்டர் தட் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம விபிடியில் 2 என்ட்ரிஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் அ டவுட் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆர்எல்ஸ் இன்ஸ்டாவில் போயிட்டு மேடி ட்ரேட்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லோகோவில் ஒரு பேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டே டு டே டிஸ்கார்ட் என்ட்ரிஸை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விபிடி ப்ளஸ் ஓஏ. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராங்கர் அனலிசிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். டெக்னிக்கலுக்கு நம்ம விபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விச் வாஸ் குட். ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அண்ட் அதே நேரத்தில் நீங்களும் நம்ம டிஸ்கார்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒன்றா அனலைசிங் பண்ணி ஒன்றா ஒரே ட்ரேட்ஸை எடுத்து ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே போல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அக்டோபர் மந்தில் இந்த அக்டோபர் மந்த்துக்கான ஓவரால் அவுட்புட்ஸ் அண்ட் ப்ரீவியஸாக நான் எப்படி என்ட்ரி எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் இந்த விபிடி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ எந்த மாதிரி என்னுடைய என்ட்ரி ஸ்டைல்ஸ்லாம் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு சைக்காலஜி பேஸ் பண்ண ஒரு வீடியோ வந்து நான் அக்டோபர் எண்டில் ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஹோப் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. சரி, ஓகே. ஸோ டோட்டலாக நம்ம அனலைசிங்குள்ளே போவோம். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து எப்போவுமே ஃபியூச்சர் டேட்டால இருந்து தான் ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இருக்கிற டேட்டாஸை நான் சொல்லிடுறேன். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 7:30க்கு அப்புறமோ ஆர் எல்ஸ் மார்னிங்கோ இந்த ஃபியூச்சர் டேட்டாஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இந்த சென்சிபிள்ல தான் உங்கள வந்து ரீட் பண்ண நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் நான் அதுக்கு செப்பரேட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்றேன். பட் நீங்க ரீட் பண்றதா இருந்தாலும் மார்னிங்கோ அல்லது ஆஃப்டர் 7:30யோ ஸோ ஃபியூச்சர் டேட்டாவா இருக்கட்டும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவா இருக்கட்டும், எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டீஸை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் அப்டேட் ஆகும். ஈவினிங் ஸ்டூடெண்ட் குரூப்ல நாஸ்டாக் பண்றதுனால என்னால அதுக்கடுத்து வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி, எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. லேட் நைட் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த டேட்டா ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஓவரால் ப்ரிப்பேர் ஆன டேட்டாவ நானே ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அனலைசிங் குடுக்குறேன். இந்த டேட்டா அப்படியே உங்களுக்கு 7:30க்கு அப்புறம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸா இருக்கும். சம் தௌசண்ட்ஸ் ஆர் சம் லேக்ஸ்ல தான் இருக்கும். பட் அது மோஸ்ட்லி அஃபெக்ட் பண்ணாது. இன்கேஸ் அது அப்படி அஃபெக்ட் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நான் காலையில Instagram ஸ்டோரியில நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சரோட ஓவரால் இன்னைக்கான டேட்டாவை நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி 4,88,325 கிட்ட வந்து நமக்கு ஷார்ட் கவரிங் டேட்டாஸ் வந்து இருக்கு. அண்ட் ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா, 6,36,000 கிட்ட ஷார்ட் பில்டப் டேட்டா இருக்கு. மோஸ்ட்லி இந்த ஷார்ட் பில்டப் டேட்டா கிரியேட் ஆனது பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் இந்த 10:30க்கு அப்புறம் தான் கிரியேட் ஆயிருக்கும். ஸ்ட்ராங்கர் டேட்டா வந்து 11:30 டூ 1:30 தான் கிரியேட் ஆயிருக்கும். அந்த டைம்ல தான் மார்க்கெட் ஸ்டார்ட் டூ கன்சாலிடேட். இந்த கன்சாலிடேட்ல தான் மார்க்கெட் வந்து அதிகமா ஷார்ட் பில்டப் டேட்டா புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட் த சேம் டைம் மார்க்கெட் அட் 26,000 இதுக்கப்புறம் தான் டேட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுச்சு. ஆஃப்டர் 12 இந்த ரேஞ்சில நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 12ல தான் நமக்கு வந்து அந்த 3,00,000 டேட்டாவா இருக்கட்டும், 2,00,000 டேட்டா இன் பிட்வீன் அந்த டைம்ல தான் வந்திருக்கும். நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் வச்சு ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ரீட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்ல 26,000 நாட் ஒன்லி இன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸையும் நான் ரீட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். 26,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆயிருக்கு இந்த வீக் ஸ்டார்ட்டிங்ல இருந்து. ஸ்டில் இப்போ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் அனலைசிங் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல தான் ஷார்ட் பில்டப் டேட்டாஸ் வந்து மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கரா வந்து புஷ் பண்ணியிருந்தாங்க. அரவுண்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, 2,00,000 கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. எண்ட் ஆஃப் தி டேல ஷார்ட் கவரிங்க்கான டேட்டாஸ் வந்து சம் அன்வைண்டிங் இதெல்லாம் இருந்தாலும், மார்க்கெட்ல ஸ்டில் ஓவரால் டிஃப் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்ட்ராடேல ஓவரால் டிஃப் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 2,00,000
ஹையரா வந்து ஷார்ட் பில்டப்ல வந்து மார்க்கெட் டேட்டா புஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 26,000 ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ இட் ஷோஸ் அ ஸ்லைட்லி ஒரு பியரிஷ் டவுன். அட் த சேம் டைம் இந்த எண்ட் 1 ஹவர் இருக்கு இல்லையா? லாஸ்ட் மினிட் டேட்டா. அந்த லாஸ்ட் மினிட் டேட்டா நம்ம ரீட் பண்ணோம்னா, ஓவராலா 3,00,000 கிட்ட வந்து ஷார்ட் கவரிங் டேட்டா இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஓவராலாவே மார்க்கெட் புல்லிஷோட வியூவ வந்து ஷோ பண்ற விதமா வந்து இருக்கு. ஓகேங்களா? பட் ஆப்ஷன்ஸ் டேட்டாவ ரீட் பண்ணீங்கன்னா, இத வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ராங்கர் டேட்டாவாவே நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன்ஸ் டேட்டா ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ஆப்ஷன் டேட்டாவும் ஷோ பண்றேன். ஸோ ஓஐ டேட்டால இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்ல புல்லிஷ் டேட்டா தான் வந்து அக்யூர் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணல. டேட்டாஸ் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனுக்கு முன்னாடி 850, 900, 950 அண்ட் 26,000 இது எல்லாமே நமக்கு வந்து மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஓப்பன் ஆன ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்ல 25,850 சப்போர்ட்டா மாறுச்சு. இந்த பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் வைக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல 900 அண்ட் இந்த 900 பிரேக் ஆகுற அதே சிச்சுவேஷன்ஸ்ல 25,950 வந்து ஈஸி பிரேக் பாயிண்ட்டா இருந்துச்சு. அதையும் நான் டிஸ்கார்ட்ல குடுத்திருந்தோம். ஸோ அது ஈஸியா பிரேக் ஆச்சு. அங்க ஒரு என்ட்ரி, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ட்ரேட்ஸ் வந்து இன்னைக்கு கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் டேட்டாஸ் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ்க்கான டேட்டாவாவே இன்னைக்கு ஃபுல்லாவே மார்க்கெட் சேஞ்ச் ஆச்சு. புட் சைடு ஓய் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 4.47 crore அண்ட் கால் சைடு 2.53 crore கிட்ட அன்வைண்டிங் அண்ட் கவரிங் ஹேப்பன் ஆயிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ ஓவராலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, புட் ரொம்ப வீக்கரா இருந்துச்சு நேத்து வரைக்கும். பட் இன்னைக்கு டேட்டால கிரியேட் ஆன அந்த 4.4 crore டேட்டா தான் மார்க்கெட்ட பேலன்சிங் சிச்சுவேஷன்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கு. அட் த சேம் டைம் மார்க்கெட்ல வந்து நீங்க எக்ஸ்பைரிய வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு தான் பிளான் பண்றாங்க அப்படின்றத வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா, இந்த 2 ரேஞ்ச் இந்த 3 ரேஞ்ச்ல மட்டும் தான் மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கர் டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எக்ஸ்டென்சிவ் வேல்யூய கவர் பண்றதுக்காகவே கிரியேட் பண்ணி வச்ச பொசிஷன்ஸா தான் அதுக்கு முன்னாடி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால கொஞ்சம் சேஃபா நாளைக்கு மார்க்கெட்ல எக்ஸிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, இது மந்த்லி எக்ஸ்பைரி அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் ஓவராலா இந்த இன்ட்ராடே டேட்டாவா இருக்கட்டும், வீக்லி டேட்டாவ ரீட் பண்ணப்ப நம்ம வந்து புல்லிஷ்ல இருந்திருப்போம். லாஸ்ட் மினிட் ஓஐ நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, லாஸ்ட் 1 ஹவர் கிட்ட ஓவராலா லாட்ஸ் ஆஃப் அன்வைண்டிங் ஓகேங்களா? லாட்ஸ் ஆஃப் அன்வைண்டிங் போத் சைடு 2 சைடுமே நமக்கு வந்து அன்வைண்டிங் அண்ட் கவரிங் வந்து ஹேப்பன் ஆயிருக்கு பொசிஷன்ஸ்ல. ஸோ இங்க வந்து நீங்க 15 மினிட் டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒய் நாட் ஐசோ 16 ஓகே. ஸோ மார்க்கெட் இந்த 1:00 அப்புறம் பார்த்தீங்கன்னா, 8 crore டிஃப்ல இருந்தது. 6 crore டிஃப்ல வந்து இன்னைக்கு டே முடிஞ்சிருக்கும். அது நாட் ஒன்லி சிங்கிள் சைடு மட்டும் கிடையாது. 9 crore இருந்த புட் டேட்டா 4 crore 3,00,000 இருந்த கால் டேட்டா -2.6 crore வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். பட் பெரிய சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, புட் சைடு தான். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்ல அந்த ஸ்லைட்லி ஒரு ஒரு டவுன் மூவ் வந்து கிடைச்சுச்சு. அந்த 1:00 இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கர் டவுன் மூவ் கிடைச்சுச்சு. அந்த டைம்ல கா புட் சைடு லாட்ஸ் ஆஃப் சேஞ்ச் இருந்துச்சு. ஓகேங்களா? பட் 2க்குள்ள டிஃப்ல புட் சைடு ஸ்டில் ஸ்ட்ராங்கர் டேட்டா இருக்கு. அதே நேரத்தில அன்வைண்டிங் போத் 2 டைரக்ஷன்ஸும் நடந்திருக்கு. 26,000 டேட்டாவ நான் கிளியரா ரீட் பண்ணிட்டேன். அதிலேயுமே 2 சைடுமே அன்வைண்டிங் நடந்திருந்தாலும், பட் மார்க்கெட் பிரிஃபர் டூ புல்லிஷ் சைடு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸோட டேட்டால ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் இந்த 26,000 இருக்கட்டும், 25,950 இருக்கட்டும், 25,900 ரீட் பண்ணதுல நமக்கு தெரிஞ்சது மஸ்ட் ஒரு 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 பாசிட்டிவ் டேட்டா வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கு ஃபார் புல்லிஷ். பட் அதுக்கு கண்டிப்பா 26,000 பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சரோட லாஸ்ட் 1 ஹவர் டேட்டாவையும், ஆப்ஷன்ஸோட லாஸ்ட் 1 ஹவர் டேட்டாவையும் ரீட் பண்ணதுல நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் ரேஞ்ச் வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பனிங் ரேஞ்ச் வந்து மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓஐ இன்டர்பிரேஷன்ஸ்ல பையர் டேட்டா ரொம்ப வீக்கரா இருக்கு. அண்ட் செல்லர்ஸ் ஆன் புட் சைட். ஸோ புட்ட செல் பண்றாங்க அப்படின்னாலே ஸ்ட்ராங்கரா அவங்க அப்சைட் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ செல்லர்ஸும் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்ஸோட லாஸ்ட் 1 ஹவரும், ஆப்ஷன்ஸோட லாஸ்ட் 1 ஹவரும் நமக்கு புல்லிஷ் தான் ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா? பிக் ஸ்ட்ரைக் அனலைசிங்கும் ஓவரால் நான் பண்ணிட்டேன். ஸோ அரவுண்ட் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ரைக் பிரைசஸ் 5 ஸ்ட்ரைக் பிரைசஸ் ரீட் பண்ணேன். அதுவுமே மார்க்கெட்ல புல்லிஷ் டேட்டா தான் இருக்கு. பட் இது எல்லாமே ஈஸிலி சேஞ்ச் பண்ணக்கூடியது. இது எல்லாமே பாசிபிலிட்டி இதுதான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. இட்ஸ் ஆல் அ கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ இருக்கிற டேட்டாவ நான் சொல்றேன். நாளைக்கு மார்க்கெட்ல ஓப்பனிங் ரேஞ்சில புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கு மார்க்கெட் கண்டிப்பா 26,000 பிரேக் பண்ணணும்.
ஆர் எல்ஸ் 950 ஆர் 900ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு வந்தா, அந்த ஒரு புல்லிஷ் என்ட்ரி கண்டிப்பா நான் எடுப்பேன். ஓகேங்களா? என்னென்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றத நான் ஒரு டெக்னிக்கல் பார்ட்ல சொல்றேன். டெக்னிக்கல் பார்ட்குள்ள என்டர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் வந்து 25,974ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர் 26,036ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நியர்பை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,900 ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஆஃப் த டே. நீங்க சென்சிபிள் ரீட் பண்ணாலே தெரியும். அதுதான் இருக்கிறதுல ஹையர் டேட்டா ஹோல்ட் பண்ணும். நியர்பை 5 ஸ்ட்ரைக்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ அதனால 25,900 பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். நியர்பை ரெசிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வித் சப்போர்ட் டேட்டாவோட இருக்கிறது 26,000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் 2600. இது 2மே ஸ்ட்ராங்கர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டே. நாளைக்கான எக்ஸ்பைரியில இது 2ம் தான் ஒரு பிக் பார்ட் வந்து நமக்கு வந்து ப்ளே பண்ண போகுது. அண்ட் ஈஸி பிரேக் பாயிண்ட்டா 26,050யும் அண்ட் 25,850. ஓகேங்களா? 25,850 நாட் 950. ஓகேங்களா? 950ன்றது அட் தி மணி ரேஞ்சில இருக்கிறது. ஸோ அது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. இதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கைஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா, மார்க்கெட் இன்கேஸ் புல்லிஷ்ல போணும்னா என்னென்ன நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். பிரைமரி அனலைசிங் புல்லிஷ் தான். புல்லிஷ்க்கு நான் எப்பப்ப புல்லிஷ் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா, ஒண்ணு 26,000 பிரேக் பண்ணணும் ஆர் எல்ஸ் டேக் சப்போர்ட் ஃப்ரம் 25,900 ஆர் 25,950 ஆர் 25,900 இந்த 3 பார்ட்ல ஏதாவது ஒண்ணு நடந்தாலும், கண்டிப்பா ஒரு நல்ல புல்லிஷ் என்ட்ரி இருக்கும். ஏன்னா, அதுல ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிட்டா கூட அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுரும் ஃபார் புல்லிஷ் என்ட்ரி. 26,000 பிரேக் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் 2600க்கே வந்து நம்மள ரீச் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 26,050ன்றது ஈஸி பிரேக் பாயிண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல. ஸோ இதான் ஃபார் புல்லிஷ். பியரிஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மார்க்கெட் கேப் அப் ஆகணும். ஆர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய 950 ஆர் 900 பிரேக் பண்ணணும். இது 2 தான் புல்லிஷ் என்ட்ரி பியரிஸ் என்ட்ரி. பட் பியரிஸ்க்கு நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கர் சைடுல இல்ல. ஏன்னா டேட்டாஸ் வந்து பியரிஸ்க்கு இன்னும் நெறைய சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்கு. பட் புல்லிஷ்க்கான டேட்டா இன்னைக்கு ஒரு நாள்ல தான் 4 crore வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், ஆல்ரெடி அது ஸ்டில் 8 crore வந்து இருந்த டேட்டா தான். ஓகேவா? ஸோ அதனால அதனால மட்டுமே நாளைக்கு புல்லிஷ் தான் மார்க்கெட் போகும் அப்படின்றதே 100% ஷூரா சொல்ல முடியாது. ஸோ ஒன் திங் நாளைக்கு மார்க்கெட்ல ஜஸ்ட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 8:30 போல ஸோ வேர்ல்ட் அண்ட் ஏசியன் மார்க்கெட் மணி கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா குளோபல் இண்டிசேஷன் ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். கிளிக் பண்ணி வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் பாருங்க. அதுதான் மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட். ஸோ அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் 12க்கு அப்புறம் பாருங்க. ஏசியன் மார்க்கெட்ஸ்ல நிக்கே ஹேங்சன் பாருங்க அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாருங்க. இது எல்லாமே மார்க்கெட் ஓப்பனிங் ரேஞ்சில் என்ன என்ட்ரி கொடுக்க போகுது அப்படின்றத வந்து நமக்கு குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல புல்லிஸ் ரேஞ்சு கூட எல்லா குளோபல் க்ளூஸும் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அண்ட் ஃபண்டமெண்டலி ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ் நியூஸ் இருந்தனால தான் இந்த புல்லிஸ் என்ட்ரியுமே நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதே தான் மார்க்கெட்ல ஹேப்பன் ஆயிருந்துச்சு. அண்ட் சேம் அஸ் எஃப்ஐடியையும் இன்னைக்கான டேட்டால பைல தான் இருந்தாங்க. அதுதான் இந்த டேட்டா. ஓகேங்களா? ஸோ நம்ம என்னதான் ப்ரீ மார்க்கெட் அனலைசிங்ல இவ்வளோ தூரம் நம்ம வந்து அனலைசிங் பண்ணி வச்சாலும் நாளைக்கு மார்க்கெட் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போன்ட்டு போயிரும். அதனால இன்ட்ராடே டேட்டாவை ரீட் பண்ண கத்துக்கோங்க. லைவ் மார்க்கெட்ல என்னென்ன வழியிலலாம் ட்ரேட் எடுக்கலாம், எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட்ஸ் கத்துக்கிட்டு ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் இஃப் யூ வான்ட் டு லேர்ன் அவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் ஆர் ஃபீல் ஃப்ரீ டு மெசேஜஸ் இன் வாட்ஸ்அப். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸும் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்கான ரிவ்யூ அண்ட் வெட்னஸ்டே மார்க்கெட்கான அனலைசிங்ல மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.